அறிவு என்று சொல்லக்கூடிய, படிப்பு என்று சொல்லக்கூடிய, வித்தை என்று சொல்லக்கூடிய, நம்மளை நாம் முன்னிறுத்தி செயல்படுத்தக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் காரணியாக யார் தேவைப்படுறாங்க அப்படின்னா இந்த புதனும் இந்த சனியும் இந்த செவ்வாயும் தான் காரணமாக அமைகிறார்கள். இதுதான் உண்மை, ஜோதி ரீதியாக இதுதான் விஷயம். இதை தாற்பயமா வச்சுதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஹயக்ரீவர் அமைப்பையே கொண்டு வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப ஹயக்ரீவரை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீரோ அப்போ நான் சொன்ன இந்த மேற்கொண்ட அறிவு, புத்திசாலித்தனம், மதிநுட்பம், எங்க எதை எப்படி பண்ணுன்ற தெளிவு, ஞானம், பதட்டம் இல்லாம பண்றது. ஒரு விஷயத்தை நான் அப்ரோச் பண்ணும்போது பதட்டம் இல்லாம பண்ணணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக யார் இருக்கிறார்? ஹயக்ரீவர் தான் இருக்கிறார். திருமால் சனி அம்சமாகவே கருதப்படுகிறார். அப்போ அங்க ஹயக்ரீவருக்குள்ள இருக்கிறது யாரு? திருமால் சொரூபம் தான். அந்த குதிரை முகம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி குமாரர்கள், அறிவு, கேது, அது இருக்கக்கூடிய இடமே செவ்வாயுடைய. குதிரைனாலே ஹார்ஸ் பவர், ஸ்பீட். அப்ப ஸ்பீடை சொல்றது யாரு? செவ்வாய் தான். அப்ப செவ்வாயுடைய ஆளுமை அங்க இருக்கு. அப்ப ஹயக்ரீவர் பெருமாள், பெருமாள்னாலே புதன். அப்ப புதனின் சொரூபமா யார் கருதப்படுகிறா அப்படின்னா இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்த புதனாக ஹயக்ரீவர் இருப்பதால் மட்டும்தான் ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய செய்ய நமக்கான எல்லா விஷயங்களும் நடக்கிறது. அதனாலதான் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க.